டியூஸ்டேனாலே ஹாப்பி தான். என்ன தான் நம்ம 4 எந்திரிச்சாலும் நம்மளோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு ஸ்லோகம் படிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்க்கும்போது டைம் 6:30 ஆகிடும். அப்போ தான் கிட்ஸுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணுறதுன்னு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஹெல்த்தியாக பீர்க்கங்காய் சட்னி இட்லியும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை 2ஆக கட் பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீர்க்கங்காயில் நிறைய சத்து இருக்குது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் குழந்தைங்க பீர்க்கங்காய் கூட்டு இந்த மாதிரி கொடுத்தா அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக வீக்லி ஒன்ஸ் நம்ம சட்னி அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துர்லாம். இப்போ நம்ம எல்லா பீர்க்கங்காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு லைட்டாக வறுபட்டால் போதும். இதோட நான் இன்றைக்கி காரத்துக்காண்டி 5 வரமிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அத்தனை வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 பல் வெள்ளை பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு 150 கிராம் இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நல்லா பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்கேன் நான். இது சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காண்டி இது கூடயே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்கும்போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் குழஞ்சி வந்துடும். பார்த்திங்கன்னா ஓரளவு தக்காளி லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த சமயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது 6 பேர் சாப்பிட்ற அளவு இருக்கும். இப்போ பீர்க்கங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தண்ணி விட்டு காய் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற அளவு வதக்கிக்கலாம். அதே சமயம் நம்ம இன்னொரு அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ காய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் லைட்டாக புளி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறனால புளி சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். புளி சேர்க்கும்போது சட்னி உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அப்படியே. இதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு சட்னி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசி சட்னியோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட இட்லியும் சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி ரெடி.